வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நாம் பயனுள்ள சமையல் குறிப்புகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பூரி சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரணும்னா நம்ம கோதுமை மாவு கூட கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் கலந்து நம்ம பிசைஞ்சிட்டு பூரி செஞ்சோன்னா பூரி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் உப்பலாகவும் வரும். நம்ம பாவக்காய் வாங்கும்போது நம்ம செய்ய லேட் ஆச்சுன்னா அதை 2ஆக வெட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. பாவக்காய் பழுத்து போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டை குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு அதை வெயிலில் நல்லா உலர்த்திட்டு அதை பொடி செய்து நம்ம கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா எந்த வித தீங்குமே ஏற்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெயில் காலம் வந்துடுச்சு. பாலுடன் 4-5 நெல் விதைகளை போட்டு வைத்தால் பால் சீக்கிரமாக திரிஞ்சு போகாமல் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது சும்மா வறுக்காமல் அது கூட புளித்த தயிரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுக்கும்போது அந்த வெண்டைக்காய் பொரியலோட வாசனையும் சரி, வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடும் போது சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மொறு மொறுனும் இருக்கும். நாம் சமையல் செய்யும்போது எண்ணெய் பட்டுவிட்டால் அந்த இடத்துல நம்ம சால்ட் உப்பு வச்சு தேங்க. உடனே எந்த வித கொப்பளமும் ஏற்படாது. கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும், ஆனால் எந்த வித கொப்பளமும் ஏற்படாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வடிக்கும்போது உங்களுக்கு குழையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா சாதம் குழையாமல் நன்றாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதே போன்ற பயனுள்ள குறிப்புகள் வீடியோ 3 வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.